ரொம்ப வலிக்குதா? உடம்பளவுலதான், மனசளவுல நிம்மதியா இருக்கு. அதுக்கு காரணம் நீதான். நானா? நான் குழப்பத்தில் இருந்தேன். எதுக்காக இந்த வாழ்க்கைன்னு புரியாம நான் தவிச்சு போயிருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் குழப்பம்லாம் போயிடுச்சு. பிலிப், என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா நீ அதுக்கு என்கிட்ட கேட்கணும். எனக்கு தேவையில்ல, ஒன்னே ஒண்ணுதான். என்னது அது? என்ன மன்னிப்பியா? என்னால தானே நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. கேளு. என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை வெறுக்கிறேன். உன் உயிரை காப்பாத்தினதுக்காகவா? நான் இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது என் அப்பா கிட்ட இருந்து திருடப்பட்ட வாழ்க்கை. ஒரு அப்பாவா அவர் கடமையை செய்யறதுக்கு நான் உதவி பண்ண, அவ்வளவுதான். நீ திமிரு பிடிச்சவன், மனசாட்சியே இல்லாதவன். ஒரே ஒரு துப்பாக்கி, ஒரே ஒரு குண்டு. பசியில சாக சொல்லாம சுட்டுக்கிட்டு சாக சொல்றியா? அது உன்னோட இஷ்டம். அதுவும் இல்லாம இந்த வழியா நிறைய கப்பல்கள்லாம் வரும். துப்பாக்கி சுட்டு அவங்களை கூப்பிடு. இல்ல உன்னையே நீ சுட்டுக்கிட்டு இங்கேயே கடந்து சாவு. இந்த கயிறையாவது அவுத்து விட்டுட்டு போ. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ இந்த கழுத்தை அவுத்துட்டேன்னு எனக்கு தெரியும். சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க. உண்மையை ஒத்துக்க ஜாக். நீ இப்பவும் என்ன காதலிக்கிற. என் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது கூட உன்னை காதலிக்காது. ஒரு பொரியல் இருக்கு, பொக்கிஷமும் நிறைய பணமும் இருக்கு. அது இருந்தா இந்த உலகத்தையே நம்மளால ஆள முடியும். அப்ப நீ போய் எடுத்துக்க. ஒரு நிமிஷம். கூடிய சீக்கிரம் தான் தாயாக போறேன் உன் குழந்தைக்கு. நமக்குள்ள அப்படி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் நீ இல்லையே. அப்ப குடிச்சிருந்த. நடக்கிறது தெரியாத அளவுக்கு நான் குடிக்கிறது இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் முறையா எப்ப உன்னை பார்த்தனோ அன்னைக்கு ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லித்தோல. நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் தான். நீயா சொல்லணும் தான் காத்துக்கிட்டு இருந்த. இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. ஜாக், என்னை இங்க விட்டுட்டு போகாத. ஜாக், போச்சா? ஜாக்.